இப்போது ட்ரிப் என்ட்ரினா என்னன்னு பார்ப்போம் வாங்க. ட்ரிப் என்ட்ரினா ஒன்றும் இல்லை, கூண்டு கணக்கில் வாங்கி கூண்டு கணக்கில் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றது தான் கான்செப்ட்டு. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது டிரான்சாக்ஷன் போயிட்டு டிரான்சாக்ஷனில் ட்ரிப் என்ட்ரின்னு இருக்கும். அந்த ட்ரிப் என்ட்ரியில் நான் வந்து பிரியா சிக்கன்ஸு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் பாக்ஸ் வந்து 100 கொடுக்குறேன். நான் பர்ச்சேசிங் குவான்டிட்டி வந்து 500 கொடுக்குறேன். இதில் நான் வந்து 85 rupees கொடுக்குறேன். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுவே கேல்குலேட் பண்ணி தந்துடும். பர்ச்சேசிங் போர்டு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன், இது 250ன்ட்டு. பேப்பர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 போடுறேன். இப்போது இது வந்து சேல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டமர் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் புது கஸ்டமர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர் கொடுக்க போகிறேன், எஸ்எம் பிராய்லர்ஸு. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 10 பாக்ஸ் கொடுக்க போகிறேன். 10 பாக்ஸ் கொடுக்க போகிறேன். லோடு வெயிட் பார்த்தீங்கன்னா 100 இருக்க போகுது. எம்டி வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுக்குறேன் நான் எம்டி வெயிட்டு. அதுவே ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு கொடுக்க போகிறீங்க, நான் வந்து ஒரு 90 rupees கொடுக்க போகிறேன் ரேட்டு. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி நான் வந்து அவங்க வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 தராங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும் இங்கே இப்போ ஆட் ஆயிரும். அது இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். டூ யூ வாண்ட் டு பிரிண்ட்டுனா இது உங்களுக்கு தனியாக பிரிண்டடாகவே எடுத்து கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது அதே மாதிரி எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரியா பிராய்லர்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி என்ட்ரி பண்ணுறது, ஆல்ரெடி எவ்வளோ பாக்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பாக்ஸு, பர்ச்சேசிங் ரேட்டு, ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ட்ரி காட்டிடும். இப்போ எத்தனை பேருக்கு சேல் பண்ணியிருக்கீங்க, இப்போ புதுசாக ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே எத்தனை பாக்ஸு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி வந்துடும். இதில் நான் வந்து 10 பாக்ஸ் போடுறேன். லோடு வெயிட் பார்த்தீங்கன்னா 100, எம்டி வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொடுக்குறேன் சேல் ரேட்டு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 8,000 அப்படி நான் கொடுக்குறேன். இது ஆட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இது ஆட் ஆனதுமே சேவ் ஆகிடுச்சுன்னா சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்டடாக வந்துடும் உங்களுக்கு அந்த கஸ்டமருடையது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரிப் என்ட்ரினா ஒரு கூண்டு கணக்கில் எப்படி வாங்குறது, அது நெட் வெயிட் எப்படி பார்க்குறது, அது எப்படி என்ட்ரி எடிட் பண்ணி எப்படி நம்ம பில் செக் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இதில் வந்துடும்.